ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டான பலாக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பலாக்காய் எடுத்திருக்கேன். பலாக்காயை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் ஆயில், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், துருவிய தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை. இது மூணையும் நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைஞ்சிருச்சு. அடுப்பத்தை வச்சு கடாயில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் அது கூட நான் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி 200 கிராம் பலாக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூட நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிடலாம். நான் இன்னைக்கு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் இந்த சிக்கன் டேஸ்ட் வரும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ணுறது கிடையாது. அதனால் தக்காளி நிறையா சேர்த்தா தான் நமக்கு புளிப்பு சுவை இருக்கும் அந்த கிரேவிக்கு. தக்காளி நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 200 கிராம் பலாக்காய் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இது கூட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி மிளகாத்தூள் இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இது நாங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள். இது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி அரைக்கிறதுன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, வெஜ் குருமாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறியாச்சு. இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பலாக்காயிலே தண்ணி பசை இருக்கும். அது கீழே இறங்குற வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். அதுக்காண்டி கொஞ்சமாக சேர்த்து வதக்கிடலாம். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், அதில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடுச்சு.
பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ தான் உப்பு போடணும் நம்ம, ஏன்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அது. பாருங்கள் இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் இந்த கிரேவி பதம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து இது கூட ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கும், கிரேவி பதம் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவி. பாருங்கள், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாம் சுத்தமாக வற்றிருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம்.